மூலமாக வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துடுவோம். கடலைப்பருப்பு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து அதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பூவை எடுத்து அதில் உள்ள தேவையில்லாத பகுதியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சீப்பு சீப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 8 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், பால் பெருங்காயம் 1/2 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு 15 பல் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த 3யுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வாழைப்பூவை உடனே உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லா வாழைப்பூவுமே நல்லா பொடியாக கட் பண்ணி உடனே உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லைன்னா கருத்துரும். எல்லா வாழைப்பூவுமே கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வடைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிலேயே எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, காஞ்ச மிளகாவை 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து பருப்பை 1-2மா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கட்டும். இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ உப்பு கலந்த தண்ணியில் இருக்கிற வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுடுங்க. எல்லா வாழைப்பூவுமே நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டுடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கேஸில் வச்சுருங்க. எடுத்து வச்சிருக்கிற பூண்டை இந்த மாதிரி 1-2மா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அரைச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. அதுவும் கூடவே வாழைப்பூவையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பும், சோம்பு 1 ஸ்பூனும், இடித்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பால் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இந்த 3யுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டி கையில் இந்த மாதிரி தட்டி காய வச்ச எண்ணெயில் போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு டைமும் கையில் தட்டி போடுறப்பவும் கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும்.
இப்போ எல்லா வடையுமே ஒன்றொன்னா திருப்பி விடுங்க. இப்போ நல்ல சூடான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு.